நமது லகரம் ஊடக நேயர்கள் அனைவருக்கும் திருச்சிராப்பள்ளி மாவட்ட தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக, கட்சி சார்பற்ற அமைப்பின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, இப்போ திருச்சி மாவட்டத்தில் மணிகண்டம் ஊராட்சி ஒன்றியம்னு ஒன்று இருக்குது. இந்த மணிகண்டம் ஊராட்சிக்கான பெருமை, திட்டப்பணிகள், ஊரக வளர்ச்சித்துறையில் உள்ளாட்சி பணிகள்லாம் எப்படி நடக்குதுங்க ஐயா? இல்லை, செய்தியாக வரும்போது சிறப்பாக இருக்குது. செய்தியாக வரும்பொழுது சிறப்பாக இருக்குது, மிக சிறப்பாக இருக்குங்க. வயலும் வாழ்வு மாதிரி அங்கே பார்க்கும்போது நல்லா இருக்குது. விவசாயம் கஷ்டப்படும் போது தானே சிறப்பாக இருக்கும். திட்டங்கள் நடைமுறையில் பண்ணும்போது இது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மணிகண்டம் ஊராட்சி ஒன்றியம், சோமரசம்பேட்டை வருவாய் குறுவட்டம், அதோத்தூரில் இப்போ ஒரு சிறப்பான ஒரு திட்டம். சுடுகாடு பல முறை 3 முறை பூஜை போட்டு 3 முறை நின்று போச்சு. 10 ஆண்டுகளாக அந்த தொகையெல்லாம் என்னாச்சுன்னு தெரியல. ஏற்கனவே 3 முறை பூஜை போட்டாங்க. 3 முறை பூஜை போட்டாங்க. எல்லாம் ஆவணங்கள்ங்க. நான் மற்றவங்க மாதிரி பொழுதுபோக்கு 3 முறை பூஜை போடுறதுக்கும் அதுக்கு கூட ஒரு தொகை எழுதியிருப்பாங்களா? அதைத்தான் இப்போ நான் உங்களுக்கு கேட்குறேன். மக்களாக இருந்து சந்தேகப்பட்டு கேட்குறேன், அந்த தொகை என்னாச்சு? ஏற்கனவே பூஜை போட்டு இப்போ கடைசியாக திரும்ப வம்புழுத்து இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட தொடர்ந்து பல முறை கோரிக்கை மனு கொடுத்தோம். அதோத்தூர் ஊராட்சியில் அதோத்தூர் சுடுகாடு, சுண்ணாம்புக்காரம்பட்டி சுடுகாடு, பள்ளக்காடு சுடுகாட்டு இந்த சாலைகள் இப்போ போடுறாங்க. அந்த அதோத்தூர் சுடுகாடு இப்போ தான் கடந்த ஒரு 30 தினங்களுக்குள்ளே தான் இப்போ போடுறோம். நிறைவு வந்துச்சு. அதை கடைசி அன்னைக்கு போடும்பொழுது அங்கே பக்கத்தில் எனக்கு வயல் இருக்குது. வயல்லாம் அதை விட்டு வாய்க்காலுக்குங்கிட்டு அது என்னோட வயல் வாய்க்காலை தாண்டி இருக்குது. படு வாய்க்கால் அது தாண்டி இருக்குது. எனக்கு ரோட்டை ஒட்டி வயல் இல்லை. சாலை தரமாக போட்டிருக்காங்களா? எதுங்க சாலை தரமாக? தரத்தை தான் இப்போ சொல்ல வர்றேன்றாங்க. சரி, அதாங்கிறது போடும்பொழுது நாம் ஆரம்பத்திலே இதை தரம் இல்லாததாக இருக்குது. போதிய அளவு ஜல்லிக்கற்கள் பயன்படுத்தலாம். போதிய அளவு தார் கலவை முறையாக பண்ணி கனமான இது எனக்கு அந்த பொருளாக அந்த புலியியல் துறை விவரமெல்லாம் சொல்ல தெரியாது. நான் கிராமத்துக்காரன். அது மதிப்பு அது 65 லட்சம் ரூபா. ஆமாம், 62,49,000 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். நாங்கள் உத்தேசமாக எங்களுக்கு தெரிஞ்சது 63 லட்சம் 65 லட்சம். இந்த 65 லட்சம் ரூபாயை என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. நான் ஒரு திட்டத்தை நான் செயல்படுத்தி தரேன். அவங்க பட்டியலை கையில் கொடுக்க சொல்லுங்க. நான் ஒன்றும் இன்ஜினியர் இல்லை. இப்போ நம்ம போய் பார்த்துட்டு வந்தோம். இப்போ நீங்கள் நானும் தான் போய் பார்த்துட்டு வந்தோம். பில்லு முளைச்சிருக்கு. அதை தாங்க இப்போ போட்டு 30 நாளுக்குள்ளேயே தார் ரோட்டு மேலே பில்லு முளைக்குன்னா அப்போ ஜல்லி எவ்வளோ போட்டிருப்பாங்க, இந்த கலவை எப்படி போட்டிருப்பாங்கன்னு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நம்ம புகார் கொடுத்தோம். உடனே ஃபோனில் பேசுகிறேன், ஐயா இது சரியா இல்லை, நீங்கள் நேரில் ஆய்வு பண்ணணும். திட்ட உதவி இயக்குனர்கிட்ட ஃபோனில் பேசுகிறேன், நீங்கள் நேரடி ஆய்வு பண்ணணும்னா நீங்கள் வயலில் இருந்ததை நாங்கள்லாம் பார்த்தோம். நாங்கள் வேலையை டேப்பு வச்சு அளக்கிற பொழுது என்னையை பார்த்தேன்னா அவங்க சொல்கிறாங்க. ஒன்றிய ஆணையர்கிட்ட பேசுகிறேன், ஒன்றிய பொறியாளர்கிட்ட பேசுகிறேன். அந்த ஊராட்சி மன்ற தலைவர்லாம் போய் கேட்டிருக்காங்க ரோடு நல்லா போடுங்கன்னு. அவங்களையும் மதிக்கலையாமே. ஊராட்சி மன்ற தலைவருக்கும் அவங்களுக்கும் என்ன ரகசிய உறவு இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. உறவோ அல்லது அவங்கள மதிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எங்களுக்கு பஞ்சாயத்துக்குள்ள ரோடு அது அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயம் இல்லை. எங்கள் பஞ்சாயத்துக்குள்ள ரோடு நல்லா போடுங்கன்னு கேட்டதுக்கு நாங்கள் எங்கள் இஷ்டப்படி தான் போடுவோம், நாங்கள் அங்கே கமிஷன் கொடுத்துருக்கோம், நாங்கள் எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறாங்க. தாங்க 65 லட்சம் ரூபாயை என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. வேற ஒரு திட்டத்துக்கு நான் தரமாக போட்டு தரேன். அவங்க பட்டியலை என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. அவங்க பட்டியலை, அரசு பட்டியலை என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. 65 லட்சம் ரூபா திட்டம் எந்த வேற திட்டம் இருந்துச்சுன்னா என்கிட்ட அமௌண்ட்டை கொடுக்க சொல்லுங்க. அமௌண்ட்டுனா என் கையில் இல்லை. ஆமாம், அவங்க அரசு கணக்கிலே வச்சுக்க சொல்லும். சரி, இப்போ மேனேஜ்மெண்ட் பண்ணி செய்ய 62,49 63 லட்சம்னு வைங்களேன். 63 65. ஆமாம். ஆனால் ஒரு ஏழை விவசாயி ஒரு வீடு கட்டுறதுக்கு 2 லட்சம் கொடுக்குறாங்க. 2 லட்சத்தில் வீடு கட்ட முடியாது. ஆனால் அந்த ரோடு 62 லட்சம் 63 லட்சங்கிறாங்க. ஆனால் நான் அப்போ இதை என்னன்னா இப்போ எனக்கு சந்தேகம் நான் தலைவர் அவர் தகராறு போனார்னு சொல்ல முடியாது. தலைவருக்கும் அதில் பங்கு இருக்கா இல்லையா? நான் சந்தேகத்தை தான் கிளப்ப வேண்டியது. ஒன்றிய கவுன்சிலர் இல்லைன்னா ஒரு வேலையை தடுத்துருக்கணும். ஒன்றிய கவுன்சிலர் தடுத்துருக்கணும். உங்களை மாதிரி ஒன்றிய சேர்மன் இருக்கான், துணை சேர்மன் இருக்கான். உங்களை மாதிரி சமூக ஆர்வலரை கூப்பிட்டு வச்சு ரோடு சரியில்லை மறுபடியும் ரோடு போடுன்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பண்ணியிருக்கணும். சொல்லணும். இதை செய்யலை. அப்போ
ஒன்றிய துணை பெருந்தலைவர் இந்த ஊரில் தான் இருக்காங்க. ஒன்றிய கவுன்சிலர் அவங்க இங்கே தான் இருக்காங்க. துணை பெருந்தலைவர் அவரெல்லாம் இப்போ கூட்டக்கலவாணியாக இருக்காரா? ஒன்றிய குழு தலைவர், ஒன்றிய குழு துணைத் தலைவர். அந்த ரோடுல பில்லு முளைச்சிருக்குன்னா தமிழ்நாட்டில் இது வந்து என்னன்னா, நான் நல்லா உப்பா போட்டு திங்கிறேன், எனக்கு சூடு சொரணை இருக்கு. அதனால தான் இந்த வீடியோவை நம்ம உங்களை கூட்டி கொண்டு போய் இப்போ நீங்கள் வீடியோ எடுங்கன்னு உங்களை கூட்டி கொண்டு போய் நேரில் காட்டுறோம். இப்போ நீங்கள் படம் எடுத்திருக்கீங்க. எனக்கு சமூக அக்கறை இருக்குது. இந்த 12 ஆண்டுகள் கழிச்சு போடுறிய ரோடு தரமானதாக போட வேணாமா? அதுவும் சுடுகாட்டுக்கு போகிற ரோட்டே நீ இப்படி கொள்ளையடிச்சிங்கன்னா இன்னும் ஒவ்வொரு திட்டத்தையும் நீங்கள் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் சேர்ந்து கொள்ளையடிச்சிட்டு மக்களுடைய வரி பணத்தை நீங்கள் வந்து நாசமாக்கிக்கிட்டு இருக்கீங்கிறத ஆணித்தரமாக பதிவு பண்ணுறது. நீங்கள் இந்த வீடியோவை போட்டு விடுங்க. ஏன்னா அந்த வேலை என்ன ஒரு 30 லட்ச ரூபாக்குள்ள முடிச்சிருப்பாங்களா? நான் என்கிட்ட கொடுங்க, நான் 20 லட்ச ரூபா முடிச்சு தரேன். இதை விட சிறப்பா மீதி பணத்தை தமிழக அரசு கஜானாவில் வச்சிடறீங்க. ஆமாங்க. ஆனால் அவங்க பாக்கெட்டில் போட்டுக்கிறாங்க. இவங்க 65 லட்ச ரூபாய்க்கு போட்ட வேலையை என்கிட்ட 20 லட்ச ரூபாயை கொடுங்க. இதை விட சிறப்பா ஒருத்தர ஒரு பைசா கமிஷன் தரவும் எடுக்காத. இல்லை, இதுக்கு திட்டப்பணிகள் வந்து 60 லட்சங்கிறது அதிகமா? ஏங்க நம்ம என்ன அறிவியல் பூர்வமான காலத்தில் தானே இருக்கிறோம். இன்னைக்கு எந்த டிஜிட்டல் உலகங்கிறாங்க, இணையத்தில் சேவைங்கிறாங்க, கணினி மயங்கிறாங்க. அப்போ நாம உப்பு போட்டு சோர்த்தீங்க இல்லையா? நமக்கு சிந்திக்கிறதுக்கு திறன் இல்லையா? ஏழை விவசாயி வீடு கட்டுறதுக்கு 2 லட்சம் கொடுக்குறாங்க. 2 லட்சத்தில் ஒரு ரூம் கூட கட்ட முடியாது. ஆனால் அந்த மாதிரி ரோடு போடுறதுக்கு லட்சக்கணக்கில் 50 லட்சம் 60 லட்சங்கிறாங்க. எடுத்துட்டு நீங்கள் உடனே பில்லை போட்டு எல்லாரும் கொள்ளை அடிச்சுட்டு போனால் மந்திரியிலேருந்து மாவட்ட ஆட்சி தலைவர்லேருந்து திட்ட இயக்குனர்லேருந்து ஊராட்சி ஒன்றிய ஆணையர்லேருந்து ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர்லேருந்து ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர்லேருந்து நான் பஞ்சாயத்து போர்டு தலைவரையும் பங்கு இருக்குங்கன்னு சொல்கிறேங்க. அதுக்கு மதிப்பீட்டு தொகை வந்து ஒரு 20 லட்சம் போட்டு கொடுத்தா போதும். 60 லட்சம் அதிகங்கிறீங்க. நான் என்னால் செய்ய முடியும்னு சொல்கிறேன். நீங்கள் போட்டதை விட 20 லட்சத்தை என் கையில் கூட, அதை விட நான் திறமையாக போட்டு தர்றேன். நீ கிட்டத்தில் இருந்து வேலையை வாங்க. அப்போ என்ன அயோக்கியத்தனம் அந்த நாட்டில்? இது ரத்தம் சிந்தி 78வது சுதந்திர தினத்தை பெற்றுக் கொடுத்தது இதுக்கு தானே. தியாகிகள்லாம் சுதந்திரத்தை நாட்டை கொள்ளையடிச்சிட்டு போங்கங்கிறக்க வேண்டி கலெக்டர்கிட்ட சொல்லியிருக்கேன். கலெக்டர் வந்து ஆய்வு பண்ணியிருக்கணும்ல. ஆமாம். உதவி திட்ட இயக்குனருக்கு போன் அடிச்சு சொல்ற நேரம் வந்து ஆய்வு பண்ணணும்ல. இந்த பகுதியில் பொறியாளருக்கு ஒன்றிய ஊராட்சி ஒன்றிய பொறியாளருக்கு போன் பண்றேன், நேரடியாக வந்து இடத்த ஆய்வு பண்ணணும்ல. கண்டிப்பா. ஊராட்சி ஒன்றிய ஆணையருக்கு தகவல் கொடுக்குறேன், போனில் கைபேசி வாயிலாக கொடுக்குறேன், அவர் வந்து ஆய்வு பண்ணணும்ல. அப்போ இதில் வந்து ஊழல் முறைகேடு நடந்திருக்குங்கிறது உங்களுக்கு பெருத்தளவில் சந்தேகம் இருக்குது? சண்டைகள் நிரூபிக்கணும்ன்ற அதை தான் புள்ள முளைச்சிருக்கேன். ஆமாம், இதை நான் நிரூபிக்க வேண்டியதில்லை. நீங்கள் எடுத்த வீடியோவை போட்டு விடுங்க. வீடியோவை போட்டு விடுங்க. முதலமைச்சர் போட்டு விடுங்க. உள்ளாட்சித்துறை மந்திரிக்கு போட்டு விடுங்க. அப்போ இவங்க வந்து சேர்மனாக இருக்கிறவங்க வந்து ஒவ்வொரு ஒன்றிய கவுன்சிலருக்கும் ஒரு இன்னோவா காரோ ஒரு 10 லட்சம் காசு இது மாதிரி கொடுத்து தானே அவங்க ஒன்றிய சேர்மனாக இருக்காங்க. அவங்க நான் இப்படி பேசுகிறேன்னாக்க, நான் பெருந்தலைவர் காமராஜர்கிட்ட 4 முறை பேசியிருக்கோம். 40 மாநாடுகள் வரல அவர் எங்கே மாநாடு போட்டாலும் நாம் கலந்துருக்கோம். கக்கன் ஐயா அமைச்சராக இருக்கும்பொழுது வேளாண் துறை மந்திரியாக இருந்தார், பொதுப்பணித்துறை மந்திரியாக இருந்தார், காவல்துறை மந்திரியாகவே இருந்திருக்காருங்க. சரிங்க. சரி, இவங்க ஒரு சேர்மனாக இருக்காங்க, ஒரு 1 கோடி ரூபா செலவு பண்ணி தானே சேர்மனாக இருப்பாங்க. அவங்க போட்ட பணத்தை இப்படி தானே எடுக்கணும். அப்போ நீங்கள் சமூக தொண்டு செய்யறதுக்கு யாரும் வரலையே, நாட்டை கொள்ளையடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கீங்களா? ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்லேருந்து, ஊராட்சி மன்ற தலைவர்லேருந்து, ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்லேருந்து, ஒன்றிய குழு தலைவர்லேருந்து, மந்திரியிலேருந்து, கலெக்டர்லேருந்து நாட்டை கொள்ளையடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கீங்களா படிச்சுட்டு? மக்களை காப்பாத்துறதுக்கு வரலையா? உங்களுக்கு வர்ற சம்பளம் என்னாச்சு? மணிகண்டம் மக்கள் வரி பணத்துல சம்பளம் வாங்குறீங்கல்ல, மந்திரி எல்லாம், மாவட்ட ஆட்சி எல்லாம் சம்பளம் வாங்குறீங்கல்ல, அப்புறம் எதுக்கு குறுக்க சம்பாதிக்கிறீங்க? மணிகண்டம் ஒன்றியம் முழுக்க பந்த அதாவது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்பாங்க. இது நாடு முழுக்க. இருந்தாலும் இது உங்கள் பகுதியில் நடக்குது. நீங்கள் ஒரு தாங்க எங்கள் பகுதியில் நடக்கிறதுனா என் கண்ணால் பார்த்துட்டு நான் உடனே மாவட்ட ஆட்சித் தலைவருக்கும் உதவி திட்ட இயக்குனருக்கும் ஒன்றிய ஆணையருக்கும் ஒன்றிய பொறியாளருக்கும் நான் உடனே போன் அடிக்கிறேன். பஞ்சாயத்து தலைவருக்கும் போன் அடிக்கிறேன். பஞ்சாயத்து தலைவர் என்னால் ஒன்றும் செய்ய முடியலப்பா, அவங்க திட்டம் போட்டு செய்கிறாங்க,
என்னால் வந்து சொல்லி என் பேச்சு எங்கே எடுபட மாட்டேங்குது. ஆமாம், அதான் உண்மை. ஆமாம், எடுபட மாட்டேங்குதுன்னு சொல்கிறாரு. சரி, நான் என்ன சொல்கிறேன், பண்டு வந்து ஒன்றிய கவுன்சிலர் பண்டு தானே இது வந்திருக்கும். ஒன்றிய கவுன்சிலர் கேட்டிருக்கலாமே. ஒன்றிய கவுன்சிலர் சேர்மன்லாம் அவங்க ஒரு லைன் தானே, தலைவர் வந்து வேறு லைனு. ஏங்க இப்போ நீங்கள் கேட்குறீங்க கேள்வி நல்ல கேள்வி தான். நாங்கள் இந்த ஊரே திரண்டு மாநகராட்சியில் சேர்க்கக்கூடாதுன்னு 23/9/2021 சிறப்பு கிராம சபை கூட்டத்தை போட்டு தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம், கிராமமே திரண்டு. ஆமாம், ஆனால் மாநகராட்சியில் சேர்த்துட்டாங்க. இதை கொஞ்சம் நீங்கள் இந்த புள்ளி விவரத்தை கவனமாக கேட்டுக்கோங்க. 23/9/2021 அதுக்கப்புறம் 2/10/21 இந்த மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்த தின விழா கிராம சபை கூட்டம் அப்போ நடக்குதுங்க. அதில் கிட்டத்தட்ட 500-400க்கும் மேற்பட்ட மனுக்களை பதிவு பண்ணியிருக்கோம், எதிர்ப்பு தெரிவித்து. மாநகராட்சியை சேர்க்கணும், நாங்கள் கிராமமாகவே இருக்கோம்னு சொல்லியிருக்கோம். இந்த ஒன்றிய குழு உறுப்பினர்லாம் வந்திருக்கான். மக்களை எதிர்ப்பை கவனத்தில் எடுத்து, நீ மந்திரிக்கிட்ட பழக்கம் வச்சுருக்கீங்க. ஒன்றிய குழு தலைவியோட வீட்டுக்காரர் ஒருத்தர் இருக்கார், அவர் பெரிய மீச்சை வச்சுக்கிட்டு பந்தாவாக இருப்பார். மந்திரி என் கைக்குள்ள தான். ஒன்றிய குழு தலைவர் வந்து லேடிஸா? ஒன்றிய குழு தலைவர் வந்து அவங்களும் பெண் தான். ஒன்றிய குழு துணைத் தலைவரும் பெண் தான். ஆனால் எங்கள் ஊரில் இருக்காங்க ஒன்றிய குழு துணைத் தலைவருங்கன்னு சொல்ல வரேன். நான் சொல்கிறது எங்கள் அதவத்தூரில் ஒன்றிய குழு துணைத் தலைவர் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் எல்லாம் தடுத்து கேட்கணும்ல, கேட்கல. நீங்கள் மாநகராட்சிகளை சேர்க்கறதுக்கு இது வரைக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கல. வந்து பொய்யான தகவல்களை பரப்பி விட்டு மாநகராட்சியோட ஊராட்சிகளை வந்து தமிழ்நாடு முழுவதுமாக நகராட்சியில் சேர்க்கறது, பேரூராட்சியில் சேர்க்கறதுங்கிறது அதிகமாகுது. அப்போ உள்ளாட்சியினுடைய அந்த பிரதிநிதித்துவத்தை வந்து குறைக்கிறாங்களோ? அவங்களுக்கு உண்டான ஒரு சலுகைகள்லாம் கிடைக்காம போயிருமோ? இது வந்துங்க தொழில் பாதிக்கப்படும். விவசாய தொழில் கம்ப்ளீட்டாக அழிஞ்சிடும். அழிஞ்சிருச்சுல. புத்தூர் கிராமம் அழிஞ்சு போச்சு, அபிஷேகபுரம் கிராமம் அழிஞ்சு போச்சு, உய்யகொண்டான் திருமலை கிராமம் அழிஞ்சு போச்சு, பிராட்டியூர் கிராமம் அழிஞ்சு போச்சு, சாத்தனூர் கிராமம் அழிஞ்சு போச்சு. பத்தாவதுக்கு இப்போ நீ மண்ணை கொட்டி வேற ஏரியை தூத்துக்கிட்டு இருக்க. இருக்கிற ஏரியையும் குடி தண்ணீரையும் இருந்துட்டு நீங்கள் என்ன சிறப்பு திட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க நாட்டில்? சாக்கடையை கொண்டுட்டு போய் உய்யகொண்டாத்தை விட்டு ரொப்பிக்கிட்டு இருக்கா மாநகராட்சி. சரிங்க ஐயா, இப்போ வந்து இந்த மணிகண்டத்தில் அதவத்தூரில் வந்து இந்த போட்டிருக்காங்களா இந்த சாலை, இந்த சாலையை வந்து மறுபடியும் நோண்டி நல்லா போடணுங்கிறீங்களா இல்லை எப்படி? நான் உப்பு போட்டு சோறு திங்கிறேன், சூடு சொரணே இருக்குது. அதனால தான் உங்களை நான் வரவழைச்சி நீங்கள் இதை ஒரு ஆவணத்தை பதிவு பண்ணி அரசு கவனத்துக்கு கொண்டுட்டு போங்கிறேன். இல்லை மறுபடியும் இந்த ரோடு போட்டால் நல்லா இருக்குமா, அப்படியே விட்டுருவாங்களா? போடணுங்கிற நோக்கத்தோடு தான் உங்களை நான் கூப்பிட்டு இதை ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் உங்கள் செய்தி சேனல் வழியாக வெளியே கொண்டுட்டு வாங்கன்னு சொல்கிறேன். மாவட்ட ஆட்சியருக்கும் அமைச்சருக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இது வெளியே தெரியணுன்ட்டு. ஏன்னா இது வரைக்கும் ரகசியமாக இருந்துச்சு. நான் அன்பாக பழகுவேன். ஆமாம், அதிகாரிகிட்ட, மாவட்ட ஆட்சித் தலைவர்கிட்டையோ, மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர்கிட்டையோ, வருவாய் கோட்டாட்சியர்கிட்டையோ, வட்டாட்சியர்கிட்டையோ யார்கிட்டையும் நான் முரண்பாடான கருத்துக்கள் எல்லாம் பதிவு. சரிங்க, இப்போ மணிகண்டம் பகுதியில் இந்த அதவத்தூர் பகுதியில் அந்த போட்டிருக்க சாலையில் வந்து நீங்கள் வந்து மறுபடியும் அதை நோண்டி நல்ல சாலையாக போடணும், ஆய்வு பண்ணி திரும்ப அதை வந்து தரமானதாக போடணும். தரமான சாலை போடணும்னு சொல்லுங்க. தரமானதாக திட்ட மதிப்பீட்டுக்கு 65 லட்சம் ரூபா திட்ட மதிப்பீட்டுக்கு தக்கவாறு போடணும்னு தான் நாம் பதிவு பண்ணுறோம். சரிங்க, இதை கலெக்டர்ட்டையும் சொல்லிட்டோம், திட்ட உதவி திட்ட இயக்குநர்கிட்டையும் சொல்லிட்டோம், ஒன்றிய ஆணையத்தையும் சொல்லிட்டோம். ஏன்னா நான் அரசு அதிகாரிகள்கிட்ட தான் பேச முடியும். நான் இந்த ஒன்றிய குழு தலைவர்கிட்ட பேசுனீங்களா, துணைத் தலைவர்கிட்ட பேசுனீங்களான்னா என்னால் பேச முடியாது. சரிங்க, ஏன்னா அவங்க தான் கோரிக்கை வச்சிருக்கீங்க, அதில் ஒப்புதலோடு இருந்துகிட்டு இருக்காங்க. கோரிக்கை வச்சிருக்கீங்க. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள்ங்க. ஆமாம், நன்றி நன்றி நன்றி. வீடியோ ஓடுதா? ஓடுது. போகலாமா? போகலாம். நீங்கள் போயிட்டு அப்படியே போயிட்டு புல் இருக்க இடத்துல நிறுத்திக்கணும். ரெக்கார்டு போகுதா? போகுது. இப்போ இவர்கிட்ட தான் பேட்டி எடுத்தேன். இது வந்து அரவத்தூர் ரோடு. ஆமாண்ணே, அதவத்தூர் மைதான ரோடு. அந்த ரோடு போட்டு எவ்வளோ நாள் ஆகுது? போட்டு போனால் ஒரு வாரம் ஆகுது. ரோடு ஆனால் தரமாக போடலாங்கிறாங்க. தரமாக போடல, பில்லு முளைச்சிருக்கான் ரோட்டில். ஆமாண்ணே, அப்படியே சைட்லேயே பார்த்துட்டு போங்க பொறுமையாக. ஏன் இங்கே ரோடு வந்து தரமாக போடல அப்படின்னா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்களா? கேள்வி கேட்டோம்னே, கேட்டதுக்கு வந்து பேட்ச் ஒர்க் பார்த்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பேட்ச் ஒர்க் இப்போ எப்போ பார்க்குறாங்க என்னென்னு வரும் அது நிலவரம் தெரியல. இது மதிப்பு வந்து 62.49 62,49,000. 49,000 நாங்கள் நல்லா பில்லு முளைச்சிருக்கு. ஆமாம், பில்லு முளைச்சிருக்கு.
கிராமப்புறத்தில் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு அப்படின்ட்டு பண்ணியிருக்காங்க. ஆமாம். அதோட தரமாக இல்லையே. நான் வந்தாங்க அவங்க பாருங்கள், இதெல்லாம் வந்து பாருங்கள். அப்படி பாருங்கள், அதை அப்படியே லைவ் போட்டா அப்படியே இருங்க. அவ்வளோதானே ரோடு. இங்கே பாருங்கள், 4 இன்ச்சு 6 இன்ச்சு தான் வரும்போது அவ்வளோதான். ஊத்தாப்பம் மாதிரி போட சொன்னால் ரோஸ் மாதிரி தோசை மாதிரி போட்டேன். பேப்பர் தோசை மாதிரி இருக்குது. இல்லை 2 மழை அடிச்சுன்னா தாங்காது போல இருக்கா ரோடு. அவ்வளோதானே. ஒரு மாதம் தாங்கிறதே பெரிய விஷயம். பணம் சம்பாதிக்கலாங்க, அதுக்குன்னு இப்படிலாம் அநியாயத்துக்கு. இது எந்த பிரச்சனை வருது? நமது லகரம்னு ஒரு சேனலில் வருது. லகரம்னு ஒரு பத்திரிக்கை நடத்துகிறோம். சைடில் மண்ணும் ஒழுங்காக அணைக்கலையே. ஆமாம். எல்லாம் விவசாயிகள் கரும்பு நெல்லுக்குள்ள ஏற்றிட்டு போகிற பாதை தானே. ஒரு திருப்பு வண்டி வந்தாலும் அவ்வளோதான் ரோடு. அமைங்க டிராக்டரே விட்றாங்கன்னா அவ்வளோதான். அவ்வளோதான். பீ முளைச்சிருக்கிறதுனால எடுத்துலாம். போதுங்களாண்ணா? இப்படி திருப்பிங்களாங்களா? அது கட் பண்ணிட்டுங்களா?